நண்பர்களே, இன்று மே மாதம் 1 லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:15. ட்ரம்ப் ஈரான் மீதான போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார். ஈரானை அழிப்பதற்கான திட்டங்கள் தனக்கும் இன்னும் சிலருக்கும் தான் தெரியும் என்று அவர் தற்பொழுது குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் பெரிய போராகவும் மாறக்கூடிய ஆபத்து இருப்பதாகவே ராணுவ வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது தொடர்பாக இன்று நாம் முழுமையாக பார்ப்போம். சுற்றி வர உள்ள நிலவரங்களையும் நாம் இன்று பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனடியாக உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். முதலாவது விஷயம் என்னென்றா, மத்தியதராக செயல்படுகின்ற பாகிஸ்தான் வழியாக ஈரான் அரசாங்கம் அமெரிக்காவுக்கு ஒரு புதிய முன்மொழிவு தொகுப்பை அனுப்பியுள்ளதாக ஈரானில் உள்ள ஒரு தூதரக வட்டாரத்தை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா தெரிவித்திருக்கிறது. இது ஒரு விஷயம். அடுத்தது, ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை வாஷிங்டனின் ராணுவ நடவடிக்கைகளின் நீடிப்பு என்றும் அது சகித்துக் கொள்ள முடியாதது என்றும் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியன் இன்று அறிவித்திருக்கின்றார். இது ஒரு போருக்கான ஒரு ஆரம்பமாக இருக்குமா என்று அஞ்சப்படுகிறது. ஈரானுடன் போரை மீண்டும் தொடங்க நாம் வேண்டியிருக்கலாம் என்று கூறியுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், நானும் இன்னும் சிலரும் தவிர எனக்கும் இன்னும் சிலருக்கும் தவிர பேச்சுவார்த்தைகள் என்னவென்று யாருக்கும் தெரியாது, எப்படி அதனை நாங்கள் செய்ய போகின்றோம் என்று தெரியாது என்றும் சூசகமாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இப்ப கடுமையான தாக்குதல் என்றா அழிவு தரக்கூடிய ஆயுதங்களை வீச போகின்றாரா என்ற கேள்வியும் எழுகிறது. அது மட்டுமல்ல, தொன்கணக்கான ஆயுதங்கள் தற்பொழுது இஸ்ரேலில் கொண்டே இறக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இங்கே அமெரிக்க கடற்படை கப்பல்களிலும் தொன்கணக்கான ஆயுதங்கள் இறக்கப்படுகின்ற புகைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன. அதனோடு தெற்கு லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஒரே நாளில் 30க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இது லெபனான் அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அமெரிக்க ஆதரவோடு ஏற்பட்ட போர் நிறுத்தத்தை மேலும் பலவீனப்படுத்தி இருக்கிறது. அந்த இடங்கள் முழுவதிலுமே போர் பதட்டமாக இருக்கிறது. எந்த நேரமும் தற்பொழுது போர் வெடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஈரான் சொல்கிறது, சரி, போருக்கு நாங்களும் தயார், வாருங்கள், உங்களுடைய எல்லா கப்பல்களையும் அழிக்கப் போகின்றோம் என்று ஈரான் சொல்கிறது. அதன் விரிவான விஷயங்களையும் பின்னால நாங்க பார்ப்போம். பிராந்தியம் முழுவதிலும் உள்ள சமீபத்திய உயிரிழப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இதற்கிடையில் ஈரான் மோதலின் பொழுது அமெரிக்க கடற்படையின் மோதலுக்காக அமெரிக்க கடற்படையின் மறு விநியோக நடவடிக்கைகளின் படங்களை சென்கோம் தற்பொழுது பகிர்ந்திருக்கிறது அவர்களுடைய ட்விட்டர் தளத்துல. ஈரான் போருக்கு பொறுப்பான அமெரிக்க ராணுவத்தின் பிராந்திய கட்டளை அமெரிக்க கடற்படை கப்பல்கள் எரிபொருள், உணவு, வெடிமருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை மீண்டும் நிரப்பி வருவதாக தற்பொழுது புகைப்படங்களும் வீடியோக்களும் காட்டுகின்றன. சென்கோம் சொல்லுது, இந்த பகுதியில் உள்ள USS ஆப்ரஹாம் லிங்கன் கேரியர் ஸ்ட்ரைக் குழுவுக்கு ஆதரவளிப்பதாக கூறப்படும் USS டெல்ஃபோர்ட் டி பிளாக் என்ற வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அழிப்பு கப்பலில் பொருட்கள் ஏற்றப்படும் புகைப்படங்கள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. ஈரான் எந்த ஒரு அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கும் நீண்ட மற்றும் வலிமிகுந்த தாக்குதலால் பதிலடி கொடுக்கும் என்றும் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களின் கதியை அமெரிக்க கடற்படை கப்பல்களும் சந்திக்கும் என்று IRGC உயர்மட்ட தளபதி ஒருவர் இன்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரானிய உள்கட்டமைப்பை குறிவைத்து குறுகிய மற்றும் தீவிரமான தொடர் தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்கள் இருப்பதாக வெளியான செய்திகள் குறித்து IRGCயின் விண்வெளிப்படை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் சையத் மஜீத் மூசாவி அமெரிக்க மத்திய கட்டளை மையத்திற்கு இன்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்களின் கதியை ஏற்கனவே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். உங்கள் போர்க்கப்பல்களின் கதையும் அவ்வாறுதான் அமைய போகிறது என்று மூசாவி எழுதியிருக்கிறார். ஈரானுக்கு எதிரான சாத்தியமான ராணுவ ஆக்கிரமிப்புக்கான புதிய திட்டங்கள் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் சென்கோம் தளபதி அட்மிரல் பிரால் கூப்பரிடம் இருந்து ஒரு விளக்கத்தை பெற இருப்பதாக தெரிவிக்கப்படும் இந்த வேளையில் இந்த எச்சரிக்கையும் வந்திருக்கிறது. பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டையை உடைப்பதற்காக அல்லது போரை முடிப்பதற்கு முன் ஒரு இறுதி அடியை கொடுப்பதற்காக பெரிய அளவிலான ராணுவ தாக்குதல்களுக்கு திரும்புவது குறித்து ட்ரம்ப் தீவிரமாக பரிசீலித்து வருகின்றார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஈரான் மீது குறுகிய மற்றும் தீவிரமான தொடர் தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு திட்டத்தை சென்கோம் வகுத்திருக்கிறது. என்றால் சென்கோம் தலைவரோடு ட்ரம்ப் மூடிய அறைக்குள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இது பெரும்பாலும் ஈரானின் உள்கட்டமைப்பை குறிவைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரம்பிடம் முன்வைக்கப்பட்ட மற்றும் ஒரு விஷயம் என்னன்னா, தரைப்படைகளை உள்ளடக்கிய ஒரு நடவடிக்கை, தரைப்படைகளை ஈரானுக்குள் இறக்குவது, வணிக கப்பல் போக்குவரத்திற்காக ஹோமூஸ் நீரிணையின் ஒரு பகுதியை கைப்பற்றி மீண்டும் அதனை திறப்பது, இந்த பல விஷயங்களில் ட்ரம்ப் தற்பொழுது ஆர்வம் காட்டி வருகின்றார்.
ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பை பாதுகாப்பதற்காக ஒரு சிறப்பு படை தாக்குதலையும் உருவாக்குவது என்பது தொடர்பாகவும் ட்ரம்ப் சொல்றார், அதை கைப்பற்றுவதற்காக. ஈரான் பணியவில்லை என்றால் ராணுவ நடவடிக்கைக்கு உடனடியாக தயாராக இருந்தாலும் ஈரான் மீதான கடற்படை முற்றுகையை குண்டு வீச்சை விட ஓரளவு அதிக பலன் அளிக்கும் என்று ட்ரம்ப் கருதுவதாக அக்சியோஸ் என்ற செய்தி தாள் மேற்கோள் காட்டியிருக்கிறது. வலிமையான நீடித்த மற்றும் தொலைநோக்குடைய தாக்குதல்களால் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு எதிராக விரைவானதாகவும் குறுகியதாகவும் இருந்தாலும் பதிலடி கொடுப்போம் என்று மூசாவி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் இராணுவ அமைப்புகள் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து ஈரானிய ஆயுத படைகள் தொடர்ச்சியாக அமெரிக்கா மற்றும் இராணுவ இலக்குகளை குறிவைத்து 41 நாட்களுக்கு தீர்க்கமான தாக்குதல்களை நடத்தியதை நினைவு கூறுங்கள் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஒருதலை பட்சமாக 2 வார கால போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டது. அதற்கு பிறகு இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தைகள் நடந்தன. இராணுவ ஆக்கிரமிப்பு மூலம் அடைய தவறியதை அமெரிக்கர்களால் பேச்சுவார்த்தைகள் மூலம் அடைய முடியாமலும் போய்விட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய துறைமுகங்களுக்கு எதிராக கடற்படை முற்றுகை அறிவித்திருக்கின்றார். இந்த நடவடிக்கை கட்டுக்கடங்காத எரிசக்தி விலைகளால் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய பொருளாதாரங்களை பெரும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த நிலைமையில் இப்ப தொடர்ந்து வருகின்ற அமெரிக்க கடல் கொள்ளை என்று ஈரான் வர்ணிக்கின்ற இந்த பிளாக்கேட் எடுக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லது தாங்களே தாக்குவோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அமெரிக்கா தனது தவறான கணிப்பை மீண்டும் செய்து ஈரானை தாக்க விரும்பினால் ஐஆர்ஜிசி கடற்படை தனது புதிய ஆயுதங்களையும் துல்லியமான இலக்கு தாக்குதல்களையும் பயன்படுத்தும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஈரான் கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் ஷராம் இரானி இஸ்லாமிய குடியரசு மிக விரைவில் அமெரிக்காவை அது மிகவும் அஞ்சும் ஒரு ஆயுதத்தோடு எதிர்கொள்ளும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கே போர் நிலைமைகள் மிக இறுக்கமாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. போரை ஆரம்பிப்பாரா இல்லையா, ஈரான் அடிபணிய மாட்டேன் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் பென்டகன் தலைவர் பீட் ஹெக்ஸத் இந்த வாரம் அமெரிக்க செனட்டிடம் ஈரான் போரினால் இதுவரை அமெரிக்க ராணுவத்திற்கு $25 பில்லியன் செலவாகி இருக்கிறது என்று குறிப்பிட்டார். ஆனால் சில மதிப்பீடுகள் இந்த செலவை விட மிக அதிகம் என்று குறிப்பிடுகின்றன. அடுத்த சுற்று போருக்கு தயாராவதற்கு ஈரான் அமெரிக்கா இரண்டும் மாற்று வழிகளை ஆராய்ந்து வருகின்றன என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். அமெரிக்க மற்றும் ஈரானிய ராணுவங்கள் போர் நிறுத்தத்தால் வழங்கப்பட்ட செயல்பாட்டு இடைநிறுத்தத்தை பயன்படுத்தி மாற்று வழிகளை மறு மதிப்பீடு செய்து கொண்டிருக்கின்றன. மற்றொரு சுற்று போருக்கு தயாராகி வருகின்றன என்று ராணுவ மற்றும் ராஜதந்திர ஆய்வாளர் அலெக்சாண்டர் குதியாசு தெரிவித்திருக்கின்றார். இரண்டு தரப்பினரும் முறையான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாக ஒரு பக்கம் காட்டப்பட்டாலும் கூட நம்பகரமான நிலைமையில் இல்லை. ராணுவ தீர்வை கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். துல்லியமான ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்த போகின்றார்கள். அது ஈரானுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது, அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது. ஈரான் மீதான போரை பெர்லின் ஜெர்மனி விமர்சித்ததன் காரணமாக அமெரிக்காவுக்கும் அது நெருங்கிய ஐரோப்பிய நட்பு நாடுகளில் ஒன்றுக்கும் இடையிலான பிளவு விரிவடைந்து வருகின்ற நிலையில், அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான பிளவு விரிவடைந்து வரும் நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸை தற்பொழுது ஏசி இருக்கிறார் தன்னுடைய ட்ரூத் சோசியல் தளத்தில். மத்திய கிழக்கில் நடக்கும் மோதல் குறித்து கருத்து தெரிவிப்பதை விட ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய விவகாரங்களில் மெர்ஸ் கவனம் செலுத்த வேண்டும் என்று கிண்டல் அடித்திருக்கிறார். ஜெர்மனியின் அதிபர் ரஷ்யா உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் தனது சீர்கெட்ட நாட்டை குறிப்பாக குடிவரவு மற்றும் எரிசக்தி துறைகளை சரி செய்வதிலும் அதிக நேரத்தை செலவிடட்டும், ஈரான் அணு அச்சுறுத்தலை ஒழிப்பவர்களின் பணிகளில் தலையிடுவதை அவர்கள் குறைந்த நேரத்தில் செலவிடட்டும் என்று ட்ரம்ப் சமூக ஊடக பதிவிலே ஜெர்மனியை கிண்டல் அடித்திருக்கின்றார். இப்பொழுது நேட்டோவிலிருந்து அமெரிக்கா விலகுமா என்றால் உடனடியாக விலகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. இருந்தும் கூட நேட்டோவை இந்த போருக்குள் இழுப்பதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருவதை நாம் பார்க்கலாம். எவ்வாறு இருந்தாலும் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு போர் மேக மூட்டம் தற்பொழுது சூழ்ந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக தெரிகிறது. அழிவுகள் வரப்போகின்றன என்பதைத்தான் இது கட்டியம் கூறுகின்றன.
மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக நன்றி நண்பர்களே.